ஹாப்பி உகாதி டு ஆல். உகாதிக்காக ஒவ்வொரு ஸ்பெஷலாக ரெடி பண்ணிகிட்ருக்கு. இந்த போலி வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யக்கூடியது. உள்ள ஸ்டஃபிங் வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்கிறது. நீங்கள் இப்போது இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாமா? வெல்கம் டு பானுமதி ஒரு கிச்சன். நம்ம வந்து உகாதிக்காக ஸ்பெஷல் போலி செய்ய போகிறோம், ஒவ்வொட்டு. அதுக்கு வந்து தேங்காய் பூரணம் செய்வாங்க, இல்லை பருப்பு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி பருப்பு போலி செய்வாங்க. ஆனால் அது ரெண்டும் செய்யாமல் நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு பால்கோவா வச்சு ஒரு ஒவ்வொட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால்கோவாவுக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு இது வந்து பால்கோவா, கொஞ்சம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சிரோட்டி ரவை பாருங்க, நைஸாக இருக்கும் இது. இந்த நைஸ் ரவை வந்து ஒரு 200 எடுத்துக்கலாம். மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும், அதுக்காக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து கோதுமை மாவு. நான் வந்து மைதா மாவு மட்டுமே போட்டு செய்யலாம். இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து கோதுமை மாவும் செய்கிறாங்க. நான் வந்து இப்போது கோதுமை மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப், அதாவது 75 கிராம்ஸ் இது வந்து கோதுமை மாவு இதில் சேர்த்துட்டு, இது வந்து மைதா மாவுங்க. மைதா மாவும் ஒரு 75 கிராம்ஸ், ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம், ரெண்டும் ஆஃப் போட்டாச்சு. இதுக்கு கொஞ்சமாக சால்ட், மேல் மாவு இனிப்பு ஒவ்வொட்டாக இருந்தால் கூட அந்த மேல் மாவில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சப்பொடி லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நெய் சேர்த்துட்டு இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு, இது வந்து நைஸ் ரவை அதிகமாகவும் இந்த மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டும் அதில் பாதி, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு, ஏன்னா இது வந்து நம்ம மேல் மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். ஒரு 1/2 hour 1 hour ஊறணும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் நம்ம விட்டுட்டு இதில் நல்லா எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு வச்சு நம்ம இதை வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் மேலே ஃபுல்லாக போட்டுட்டு இது ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சிடலாம். இதை வந்து கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டஃபிங்க்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வேணும். அதுக்கப்புறம் சர்க்கரை வேணும். சர்க்கரையை வந்து நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறோம், நல்லா தூள் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா இந்த மாதிரி பொடிச்சிக்கலாம். நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து கடலை மாவை நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதில் நெய் விட்டுட்டு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பூரணத்தோட உள்ளே வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஒரு பைண்டிங்க்கு கடலை மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிறதுக்கு வரைக்கும் நல்லா இது வறுத்துடலாம். பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். முந்திரி பவுட்ரு பண்ணி இங்கே வச்சாச்சு, பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போது பாதாம் தனியாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பாதாம் பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போது முந்திரி தனியாக பாதாம் தனியாக பவுட்ரு பண்ணி, சரிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது. கோவா போலிக்கு வெளியே மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து உள்ள ஸ்டஃபிங்க்கு பூரணா ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த கடலை மாவு வறுத்ததை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்க, பாதாம் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இவ்வளவும் சேர்த்துடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் பவுட்ரு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. அதே மாதிரி கேஷ்யூ முந்திரி பவுட்ரு சேர்த்துடலாம். எல்லாமே நல்ல ஒரு இதுதான், நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போது சுகர் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம விருப்பம், நல்ல இனிப்பு வேணும்னா பாருங்கள், சுகர் வந்து இவ்வளோ சேர்த்துருக்கேன், சேர்த்தாச்சு. இப்போது கோவாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இது பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிடலாம். கோவா, சுகர், பாதாம், முந்திரி, சுகர் எல்லாமே சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்ச உடனே நல்லா சூப்பராக உள்ள ஸ்டஃபிங்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போலி செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த பூரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் இது மாதிரி செஞ்சுக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நம்ம கையால் இப்படி பண்ணும்போது இந்த அளவு எடுத்துக்கிட்டாக்கா கரெக்டாக இருக்கும். இதில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கையிலே கூட ஃபஸ்ட்டு இதை ரவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை உள்ளே நம்ம செஞ்சு இது நல்லா க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். அப்போ வந்து இதை வச்சு நம்ம பண்ணும்போது சூப்பராக வரும். நம்ம பெருசாகவும் செய்யலாம், நம்ம இஷ்டம், நம்மளுடைய விருப்பம் தாங்க எல்லாமே. வாழை இலை இருந்தால் ஈஸி, நம்ம அது மேலே போட்டு அப்படியே எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நெய்யோ அவங்க விருப்பம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை நம்ம கையாலேயும் இப்படி செய்யலாம். கொஞ்சம் இந்த இதுக்கு நல்லா எண்ணெய் தடவிட்டு, சப்பாத்தி இதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதையும் இப்படி செஞ்சுக்கலாம். இதையே திருப்பிக்கணும். இது பாருங்கள், பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, நல்லா விரிஞ்சு வந்துட்டு. இப்போ நம்ம கோவா போலி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அருமையாக இருக்கும் பார்த்தீங்களா, பாதாம், முந்திரி, சுகர், அதுக்கப்புறமா மெயினாக வந்து இது பாதாம் சேர்த்துருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பார்த்தீங்களா. அந்த உள்ளே வந்து தேங்காய் பூரணம் சரி வந்ததா அப்படின்ற ஒரு பருப்பை வேக வச்சு செஞ்சு அதை கஷ்டப்படுறதுக்கு இது கொஞ்சம் சுலபமும் கூட, டேஸ்ட்டும் கூட. டேஸ்ட்டுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது நல்லா இந்த பூரணம் உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா மறைக்கிற மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம சப்போஸ் இது நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா மாவை இப்படி எடுத்துட்டாக்க அப்புறம் நம்ம இதை வச்சுட்டு கையாலையும் தட்டலாம், நம்ம வந்து இதுலேயும் செய்யலாம். முகாதிக்காக கோவா போலி ரெடி பண்ணியாச்சு. அதை எப்படி செய்யணுன்றதை நான் இப்போ வீடியோக்குள்ளே காமிச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். நாளைக்கு முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கோவா போலியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக ஈஸியாக முடியும். ஒன்று பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? பாருங்கள், சூப்பராக இருக்குது.
நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, அருமையாக இருக்குது. உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து பால்கோவான்றதுனால அப்படியே இருக்குது. நல்லா பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக செய்யக்கூடியது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டயர்டு கூட ஆகிறது இல்லை. நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சு குக்கரில் அதுக்கப்புறமா அதை அரைச்சி பண்ணி செய்கிறது, தேங்காய் போடணும், சரி வருமா, கெட்டியாகிடுமா, லூஸாக இருக்குமா அப்படின்னு யோசனையெல்லாம் வேணாம். இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக முடியக்கூடிய ஒரு கோவா போளி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கோவா பொடியை பாருங்கள். இந்த உகாதி திருநாள் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களையும் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.